கலை 2 நீர்மின் நிலையம், அருணாச்சல பிரதேசம். திட்ட விவரம்: அருணாச்சல பிரதேசத்தில் 1200 மெகாவாட் திறன் கொண்ட கலை 2 நீர்மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அனுமதி: இதற்கு சுற்றுச்சூழ் அனுமதி வழங்க நிபுணர் மதிப்பீட்டுக் குழு பரிந்துரைத்துள்ளது. அமைவிடம்: இந்த நிலையம் அஞ்சாவ் மாவட்டத்தில் உள்ள லோஹித் ஆற்றில் கட்டமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கவலை: இதன் தாக்கம் குறித்த EIA அறிக்கையை வாப்காஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதியில் காணப்படும் வெள்ளை தாரை பறவை பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. பாதுகாப்பு: வெள்ளை தாரை பறவைகள் IUCN அமைப்பால் மிக அருகி வரும் இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளன மற்றும் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. சோமநாதர் ஆலயம் 1000 ஆண்டுகள் நிறைவு. சிறப்பு கட்டுரை: பிரதமர் மோடி சோம்நாத் A Thousand Years of Unbroken Faith என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியிட்டுள்ளார். வரலாற்று நிகழ்வு: கிபி 1026 கஜினி முகமது சோமநாதர் ஆலயத்தின் மீது நடத்திய முதல் தாக்குதலின் 1000 ஆண்டுகள் 2026 நிறைவடைகிறது. சிறப்புகள்: குஜராத்தின் பிரபாஸ் பட்டணத்தில் அமைந்துள்ள இக்கோவில் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் முதலாவதாக கருதப்படுகிறது. மறுசீரமைப்பு: சுதந்திரத்திற்குப் பிறகு 1951 சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சியால் இக்கோவில் சாளுக்கிய கட்டிடக்கலை பாணியில் மீண்டும் கட்டப்பட்டது. 2026 ஆண்டு பெருநிலவு சூப்பர் மூன். முதல் நிகழ்வு: 2026 ஜனவரி 3 அன்று ஆண்டின் முதல் முழு நிலவான வுல்ஃப் சூப்பர் மூன் தோன்றியது. விளக்கம்: நிலவு புவிக்கு மிக அருகில் வரும்போது வழக்கத்தை விட பெரியதாகவும் பிரகாசமாகவும் தெரிவதால் இது சூப்பர் மூன் எனப்படுகிறது. அதிசய நிகழ்வு: 2026 மொத்தம் 13 முழு நிலவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதில் ஜனவரி மாத நிலவு முதலாவதாகும். வழக்கமாக ஒரு ஆண்டில் 12 முழு நிலவுகளே வரும் நிலையில் 2026 13 நிலவுகள் வருவது இதனை ஒரு அரிய ஆண்டாக மாற்றுகிறது. பொருளாதார வளர்ச்சி: 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் GDP 7.4% இருக்கும் என்று மத்திய அரசு கணித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட அதிகம். மணிப்பூர் விவகாரம்: மணிப்பூரில் மீண்டும் மக்களாட்சியை மலர செய்வதற்கான நடவடிக்கைகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு வரும் பிப்ரவரியில் ஓராண்டு நிறைவடைகிறது.